நான் கூட சொன்னேன், அது கூட எல்லாம் விமர்சிச்சாங்க. நீங்க ஏப்பா பீகார்ல இருந்து ஒருத்தரை கூட்டி வரீங்க, எங்க கிட்டயே ஆள் இருக்குப்பா நல்ல தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கறதுக்கு. இன்னும் கூட வியப்பா இருக்கும். எனக்கு அதிமுகல எங்க ஐயா செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஒரு வீக வகுப்பாளர் இருக்கிறதா எனக்கு தெரியல. அந்த தொகுப்பிலே வருது பாருங்க, அம்மையார் ஜெயலலிதா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல எங்க பேசணும், எங்க இருந்து எங்க பயணம், எங்க ஓய்வு, எங்க உணவு, எல்லா திட்டமும் அந்த மூளைக்குல இருந்து வந்தது. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த இனத்துக்கு அறிவு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வர்றாருன்னா வேடிக்கையாத்தான் இருக்கு. அதுல எங்களுக்கு எல்லாம் ஒரு விமர்சனம், இந்த விழாக்களை பங்கேற்றதுக்கு அப்புறம் வரக்கூடாதுன்னு தான் என் தம்பி முதல்லயே அவன் போய் அந்த விழாக்கள்ல பங்கேற்று வந்துட்டான். நான் பெரியாரை எதிர்க்கிறது யாரும் சொல்லி கொடுத்து எதிர்க்கிறேன்னு நினைக்கிறாங்க. நான் படம் பார்த்து கதை சொல்லல, படிச்சுதான் பேசுறேன். படிச்சு என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்கிறேன். அதுக்கு இப்ப இந்த விழாவில் பங்கேற்று இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களா, என் தம்பி மட்டும் அந்த விழாவுக்கு போகாம இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு வாரத்துக்கு நாங்க தான் தலைப்பு செய்தி, பாடுபொருள் பரம்பொருள் சிவன் இல்ல பரம்பொருள் சீமானா இருந்திருப்பேன். அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம பொதுவா எப்படி பாக்குறோம், நம்ம பத்திரிகைகள் முன்னாடி எல்லாம் ஒரு தவறை செய்யறதுக்கு முன்னாடி பத்திரிகையில வந்துட போகுதுன்னு பயப்படுவாங்க, பத்திரிகையில வந்துட போகுது அப்படின்னு. இப்ப பத்திரிகைகளுக்கு தெரிஞ்சேதான் நிறைய தவறுகள் நடக்குது. அப்ப நம்ம என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு நல்ல அரசியலை உருவாக்குவது, ஒரு நல்ல ஆட்சியை அமைய செய்வதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு நினைக்கிறோம். போராடி விடுதலை பெற்றோம், அதுக்கு செக்கிழுத்திருக்கோம், சிறைப்பட்டிருக்கோம், தூக்குல தொங்கியிருக்கோம், வதைப்பட்டிருக்கோம், மிதிப்பட்டிருக்கோம். திரும்பி பார்க்கும்போது இதுக்குத்தானா இவ்வளவு நம்ம முன்னோர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பாடுபட்டிருக்காங்கன்னு கூட ஒரு சோர்வு வருது. இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா நல்லகண்ண அவர்கள் விடுதலை போராட்ட வீரர். அவர்கிட்ட தனியா பேசும்போது இப்ப இருக்கிற இந்த ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைத்த சமூகம், இப்படி இருக்கிற இந்த கொடுமையான இந்த நிர்வாக முறையை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சோர்வு வந்திருக்கா, சலிப்பு வந்திருக்கான்னு கேட்பேன் நானு. கையை இறுக பிடிச்சிட்டு அதை பேச வேண்டாம், அவ்வளவுதான் அதை பேச வேண்டான்றாங்க. இப்படி பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன வழி வரும்னா, எதை பேசியிருக்கணும் அந்த ஊடகங்கள், எதை மறைச்சிருக்கணும், எதை மறைக்க கூடாதுன்னு பார்க்கும்போது ஆற்ற முடியாத வழிதான். ஊடகத்தின் அறம் என்பது அறவே இல்லாது போய்விட்டதோ என்ற ஒரு வழி இருக்குது. ஊடகங்கள் பொய் பேசுவதை விட புரணி பேசுது. ரொம்ப ஆங்கிலத்துல சொல்லலாம் டிஜிட்டல் புரணின்னு. இப்ப உங்களை பத்தி அப்படி அவர் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி இவர் இப்படி சொல்லிருக்காரு. ஐயோ, மக்களுக்கு ஏதாவது செய்தி கொண்டு போக முடியுதா? நல்ல செய்தி இருக்கா? மக்கள் பிரச்சனையை பேசி அதுக்கு ஒரு தீர்வு எட்ட முடியுமா? அது கொண்டு போக முடியுமா? அது கிடையாது. பாண்டே மேல தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற உங்களுக்கு என்ன நிலைப்பாடு, மதிப்பு, அது தெரியாது. எனக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பினா உண்மையிலேயே அவன் என் தம்பி அல்ல. இது காரணம் இருக்கு. முதல் சந்திப்புலயே பாண்டே யாரு, சீமான் யாரு, பாண்டே யாருன்னு அவங்க அண்ணன் சீமானுக்கு தெரியும், சீமான் யாருன்னு பாண்டேக்கு தெரியும். நாங்க வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக நின்றாலும் அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையில் அவர் உறுதியா நிற்பார், நான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் நான் உறுதியா நிற்பேன். அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் கிடையாது, முரணும் கிடையாது.